நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீடைல்ஸ் அப்படிங்கிற மாடலுக்கு யூஐலிருந்து எப்படி டேட்டாவை ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் யூஐலிருந்து டேட்டாவை வந்து நம்ம ஆட் பண்ணணும்னா ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக டெம்ப்ளேட்ஸில் புதுசாக ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெம்ப்ளேட்ஸ்குள்ளே நியூ ஃபைல் ஆப்ஷன் கொடுத்து டீடைல்ஸ் அண்டர்ஸ்கோர் add.html அப்படின்னு ஒரு புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். அண்ட் இந்த ஃபைலையும் நம்ம base.html இன்ஹெரிட் வந்து பண்ணிக்கணும். அண்ட் இந்த ஃபார்முக்கான கோடு நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். கோடை இப்போ காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்க்கும்போது நேம்க்கு வந்து ஒரு இன்புட் ஃபீல்டும் அண்ட் ஏஜை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு இன்புட் ஃபீல்டும் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம மாடலை பார்க்கும்போது ஐடிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து இருக்கும். பட் அதை வந்து நம்ம யூசர் இன்புட் கொடுக்குற மாதிரி செட் பண்ண மாட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிக்கும். ஐடி இல்லாமல் மற்ற ஃபீல்டுக்கு மட்டும் யூசருக்கு இன்புட் ஃபீல்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம்னா போதும். அண்ட் பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டையும் நான் டிவிஷனுக்குள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணலான்னா, இந்த ஹெச்டிஎம்எல் பேஜை ஃப்ளாஷ் ப்ராஜெக்ட் மூலிமா ப்ரௌசரில் ஷோ பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம். ஸோ app.py வந்து எடுத்துக்கிறேன். இங்கே புது ரவுட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். @app.route ப்ராக்கெட்டில் கொட்டேஷன் கொடுத்துட்டு பாத் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். details/add பாத் வந்து /details/add அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ஹெச்டிஎம்எல் பேஜை ப்ரௌசரில் ஷோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபார்மில் யூசர் என்டர் பண்ணுற டேட்டாவை கலெக்ட் பண்ணி திரும்ப கோடுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கான மெத்தடையும் சேர்த்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்துக்கப்புறம் கமா கொடுத்துட்டு மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு பேராமீட்டரை வந்து கிரியேட் பண்ணணும். அண்ட் அதுக்கான வேல்யூஸ் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக வந்து கொடுப்போம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை ப்ரௌசரில் ஷோ பண்ணணும்னா கெட் அப்படிங்கிற மெத்தடு வந்து டிஃபால்ட்டாக வந்து இருக்கணும். நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கும்போது நம்ம வெறும் பாத் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே கெட் மெத்தடு வந்து வேலை செய்யும். பட் எக்ஸ்ட்ராவாக டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது அப்டேட் பண்ணும்போதெல்லாம் நமக்கு போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடு வந்து தேவைப்படும். அப்போ தான் யூஐயில் பண்ணுற சேஞ்சஸ் இல்லை ஃப்ரெஷ்ஷாக டேட்டா என்டர் பண்ணும்போது அந்த வேல்யூஸை கலெக்ட் பண்ணிட்டு கோடுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமாக மெத்தடை வந்து ஆட் பண்ணும்போது அந்த டிஃபால்ட்டாக இருக்கிற கெட் மெத்தடையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்படி மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு கெட் மெத்தடு வந்து கொடுத்துட்றோம். அண்ட் அது கமா கொடுத்துட்டு யூஐலிருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டாவை எடுத்துகிட்டு வரக்காக போஸ்ட் அப்படிங்கிற மெத்தடை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ போஸ்ட் மெத்தடை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ def details underscore add. ஃபஸ்ட்டு நம்ம இந்த HTML பேஜை ஷோ பண்ணுறதுக்கான கோடு மட்டும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கான கோடு எழுதலாம். ஸோ இங்கே ரிட்டன் ரெண்டர். ஸோ மேலே ரெண்டர் டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் ஆகலை, அது இம்போர்ட் வந்து பண்ணிக்கிறேன். ரெண்டர் டெம்ப்ளேட். ஸோ இங்கே ரெண்டர் டெம்ப்ளேட் ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். ப்ராக்கெட்குள்ளே ஹெச்டிஎம்எல் ஃபைலோட நேம் details_add.html. அண்ட் இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே மிஸ்டேக் வந்து இருக்குது, அதை வந்து கரெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இங்கே கொட்டேஷனுக்குள்ளே $_main_. இப்போ வந்து ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ஸோ ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிக்கிச்சு. இந்த ப்ரௌசரில் நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 5000. ஸோ இங்கே நமக்கு டெக்ஸ்ட் வந்து ஃப்ளாஷ் MySQL app is connected அப்படின்னு வந்து வருது. நம்ம பாத்தை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ பாத் வந்து details/add. ஸோ நமக்கு இப்போ ஃபார்ம் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபார்முக்கு கண்டெய்னர் எது கிரியேட் பண்ணாதனால ஃபுல் வித் வந்து எடுத்துக்கிச்சு. இப்போதைக்கு அப்படியே வந்து இருக்கட்டும். உங்களுக்கு ஸ்டைலிங் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிங்க. நான் இப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நேம் ஃபீல்டில் வந்து இப்போ என்னோடய நேமை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஏஜ் ஃபீல்டில் என்னோடய ஏஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ HTML ஃபைலை வந்து ஷோ பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் ஃபார்ம் வந்து இருக்கிறதுனால நமக்கு ஃபார்ம் விசிபிளாக இருக்குது.
பட் இருந்தாலும் நம்ம இங்கே டேட்டாவை ஃபில் பண்ணிவிட்டு சேவ்ங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாவை ப்ராஜெக்ட்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கான லாஜிக் இன்னும் வந்து நம்ம எழுதலை. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கான கோடை வந்து எழுதிக்கலாம். ஸோ திரும்பவும் ப்ராஜெக்டை வந்து எடுத்துக்கிறோம். டெர்மினலை மினிமைஸ் வந்து பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரௌசரில் போயிட்டு இந்த HTML ஃபைலை ரெண்டர் பண்ணுறதுக்கான பாத்தை கால் பண்ணும்போது கெட் மெத்தட் வந்து வேலை செய்யும். அப்போ அந்த ஃபைலை வந்து நமக்கு ப்ரௌசரில் ரெண்டர் வந்து பண்ணும். இதுவே வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்மில் என்ட்ரு பண்ணுற டேட்டாவை வந்து ப்ரௌசருக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும்போது அதுக்கான சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுவோம். அப்படி கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா போஸ்ட் மெத்தடை வந்து கால் பண்ணும். அப்போ இதே ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கான கண்டிஷன் வந்து எழுதிக்கலாம். அப்போ கால் ஆகிற மெத்தட் வந்து போஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம டேட்டாவை ப்ரௌசர்லேருந்து வாங்கி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இங்கே இஃப் கண்டிஷன் வந்து எழுதிக்கிறேன். ஸோ இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்குவோம். இப்போ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வர ரிக்வஸ்ட் வந்து போஸ்ட்டாக இருந்தால் இந்த லாஜிக் வேலை செய்யணும். ஸோ இஃப் ரிக்வஸ்ட் டாட் மெத்தட் ரிக்வஸ்ட் ஆகிற மெத்தட் வந்து ஈக்குவல் டு போஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிஷன் வந்து செட் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல நமக்கு ரிக்வஸ்ட் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கும்போது ஃப்ளாஸ்க்லேருந்து ரிக்வஸ்ட்டை வந்து நம்ம இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இனி இந்த ரிக்வஸ்ட் வந்து எரர் ஷோ பண்ணாது. ரிக்வஸ்ட் பண்ணுற மெத்தடு வந்து போஸ்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னா யூஐலேருந்து வர ஒவ்வொரு ஃபீல்டுக்கான டேட்டாவையும் செப்பரேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நேமுங்கிற ஃபீல்டு வந்து வச்சுருக்கோம். நேம் ஈக்குவல் டு ரிக்வஸ்ட் டாட் ஃபார்ம். ஸோ ஃபார்ம்லேருந்து டேட்டா வரதுனால ரிக்வஸ்ட் டாட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். அதில் நேம்ங்கிற கீயிலிருந்து நம்ம டேட்டா எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்ம் பார்த்தோன்னா ஒவ்வொரு இன்புட் ஃபீல்டுக்கும் நம்ம நேம் வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நேம் வாங்கிறதுனால அந்த இன்புட் ஃபீல்டுக்கு நேம்ங்கிற கீயோட வேல்யூ நேம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு இது கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கும்போது வேணால் நம்ம யூசர்__ நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் ஏஜை வாங்குகிற ஃபீல்டோட நேம் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து ஏஜ் அப்படின்னு வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா யூசர்__ நேம் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி ஏஜுக்காக ஃபீல்டு வந்து செட் பண்ணிக்கிறோம். ஏஜ் ஈக்குவல் டு ரிக்வஸ்ட் டாட் ஃபார்ம். அப்போ இங்கே ஏஜ் ஃபீல்டுக்கு நேம் ஆட்ரிபியூட்க்கு என்ன வேல்யூ வந்து வச்சுருக்கிறோமோ அதை வந்து எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஏஜ் அப்படின்னு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை நான் பிரிண்ட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா டேட்டா பேஸில் சேவ் வந்து பண்ணிக்கலாம். நேம் ஏஜ்னு ரெண்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ ப்ரௌசர் வந்து எடுத்துக்கிறேன். ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து சர்வ் பண்ணல, அதை சர்வ் பண்ணிவிட்டு வந்து ரெஃப்ரெஷ் வந்து பண்ணுவோம். ஸோ ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கிறேன். ப்ராஜெக்ட் ரன் ஆயிடுச்சு. இப்போ ப்ரௌசர் வந்துட்டு நம்ம டேட்டா வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஏஜில் 27 அப்படிங்கிற வேல்யூ வந்து என்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ சேவ் வந்து பண்ணுறேன். ஸோ ப்ரௌசர் ரீலோட் ஆயிடுச்சு அப்படின்னா பேக் எண்டை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்க்கும்போது என்னோடய நேமும் ஏஜும் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நமக்கு யூஐயிலிருந்து நம்ம டைப் பண்ணி சப்மிட் பண்ணுற டேட்டா கோடுக்குள்ளே வருது அப்படிங்கும்போது அதை நம்மளால் டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளில் கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இங்கே அடுத்து என்ன பண்ணுறேன்னா new__ டீட்டெயில் அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டீட்டெயில் அப்படிங்கிற டேபிளில் நம்ம டேட்டாவை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு அந்த மாடல் நேமை வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற மாடலை நம்மளோட app.py ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ மேலே இங்கே வந்துட்டு ஃப்ரம் மாடல்ஸில் டிபியை மட்டும் இம்போர்ட் பண்ணியிருப்போம். கமா கொடுத்து டீட்டெயில்ஸ் அப்படின்னு அந்த மாடலோட நேமையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி இம்போர்ட் வந்து பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த மாடலில் இருக்கிற ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் யூஐயிலிருந்து வர டேட்டாவை எடுத்து கரெக்டாக மேப் வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நேம்ங்கிற ஃபீல்டு, அதுக்கு யூஐயிலிருந்து வர டேட்டாவை நேம் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏஜ் அப்படிங்கிற ஃபீல்டு, இதுக்கு யூஐயிலிருந்து வந்த டேட்டாவை ஏஜுங்கிற ஃபீல்டு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஏஜ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நேம் ஈக்குவல் டு நேம், ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இங்கே டேட்டாவை செப்பரேட் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நேம் ஈக்குவல் டு ரிக்வஸ்ட் டாட் ஃபார்ம், அங்கேருந்து யூசர் நேம்ங்கிற ஆட்ரிபியூட்க்கு என்ன வேல்யூ இருக்கோ அது, அண்ட் அதே மாதிரி ஏஜுக்கும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். கன்ஃபியூஷன் இல்லைன்னா நான் ப்ரீவியஸாக ஷோ பண்ணியிருந்த மாதிரி அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
கொஞ்சம் கோடு நீட்டாக வந்து இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டேட்டாவை டேபிளுக்கான ஃபீல்டுக்கு மேப் வந்து பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைனில் என்ன பண்ணலான்னா டேட்டாபேஸை கால் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான கோடு வந்து எழுதலாம். ஸோ டிபி வந்து எடுத்துக்கிறோம், டிபிக்கு டாட் கொடுத்து செஷன் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கணும், அதுக்கு டாட் கொடுத்து ஆட் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கணும். ஸோ ஆட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேப் பண்ணி வச்சுருக்கிறத ஸ்டோர் பண்ணியிருக்க அந்த ஃபீல்டை வந்து எடுத்து உள்ள பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வேரியபிள் வந்து நியூ அண்டர்ஸ்கோர் டீடைல். ஸோ இந்த வேரியபிள் உள்ள பாஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் இதுக்கு அடுத்த லைனில் வந்து என்ன பண்ணுறோன்னா திரும்பவும் டிபி எடுத்துக்கிட்டு டாட் கொடுத்து செஷனை வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் அதுக்கு டாட் கொடுத்து கமிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த ஃபீல்டுக்கு இந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து மேப் பண்ணிக்கிறோம். அதை ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு டேட்டாபேஸ்க்கு அசைன் பண்ணிடுறோம். அண்ட் அதை கமிட் வந்து பண்ணிடுறோம். இதை பண்ணோன்னா நம்ம டேட்டாவை சப்மிட் பண்ணும்போது டேட்டாபேஸில் அந்த பர்டிகுலர் டேபிளில் போயிட்டு டேட்டா ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இப்போ ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கிறேன். அண்ட் MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து எடுத்துக்கலாம். டேபிளை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ திரும்பவும் இதை ரன் வந்து பண்ணுறேன். ஸோ டேட்டாபேஸில் அந்த டேபிளில் எந்த டேட்டாவும் வந்து இல்லை. இப்போ நம்ம யூஐயிலிருந்து போஸ்ட் வந்து பண்ணுவோம். ஸோ இங்கே நேம்க்கு என்னோடய நேமை செலக்ட் பண்ணிட்டு ஏஜுக்கு 27 அப்படிங்கிற வேல்யூ வந்து கொடுக்குறேன். அண்ட் இப்போ சேவ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். பேஜ் ரீலோடு வந்து ஆயிடுச்சு. இப்போ டேட்டாபேஸ் எடுத்துகிட்டு டேபிளை திரும்பவும் ரீரெண்டர் வந்து பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிக்கிச்சு. அண்டு நம்ம நேம் ஏஜுக்கான வேல்யூ மட்டும்தான் வந்து கொடுத்துருந்தோம். ஐடிக்கான வேல்யூ வந்து கொடுக்கல, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோ அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடிக்கான வேல்யூ 1 அப்படின்னு வந்து வந்திருக்கு. இப்போ ப்ரௌசர் வந்துட்டு இன்னொரு டேட்டா வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இங்கே ஜான் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஏஜ் வந்து 29 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ இதை சேவ் பண்ணுவோம். இப்போ செகண்ட் டேட்டா வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால ஐடி 2 அப்படின்னு வந்து வந்திருக்கும். திரும்பவும் டேபிளை ரெஃப்ரெஷ் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்க்கும்போது செகண்டாக நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாக்கு ஐடி 2 அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐடி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதோட வேல்யூவை யூசர்கிட்டேருந்தும் வாங்கலை, நம்ம மேனுவலாக எதையும் ஆட் பண்ணவும் இல்லை. அண்ட் இப்போ ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற டேபிளுக்கு எப்படி யூஐயிலிருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாவை எடுத்து நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணி யூஐயில் ஷோ பண்ணலாம். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கும்போது அப்டேட் வந்து பண்ணலாம். இல்லை ஒரு டேட்டா வந்து தேவைப்படாது அப்படிங்கும்போது டெலீட் வந்து பண்ணலாம். இதெல்லாம் அடுத்தடுத்த டாபிக்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஃப்ளாஸ்க்கை கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.